ஆமேன். யாக்கோபுக்கு இருக்கிற 12 பிள்ளைகளிலே ஆமேன் 11 பேரை தேவன் கையில் எடுக்கல. சமயம் வந்த பொழுது கர்த்தர் யோசேப்பை தன் கையில் எடுத்தார். யோசேப்பும் தாவீதும் தானியேலும் எஸ்தரும் தெபராலும் பேதுருவும் யோவானும் தேவனால் உபயோகப்படுத்தப்பட்ட பாத்திரங்கள், தேவன் கையில எடுத்துக்கொண்ட பாத்திரங்கள். அவர்கள் எல்லாரும் ஆசீர்வாதத்திலே நின்று விடவில்லை. ஆசீர்வாதத்தை மேற்கொண்டு, ஆசீர்வாதத்தை தாண்டி, ஆசீர்வாதத்தை கடந்து, ஆசீர்வாதத்தின் பிரமிப்பிலே நின்று விடாமல், அந்த பிரமிப்பிலிருந்து தாண்டி அவர்கள் மனுஷர்களை பிடிப்போராக்குவேன் என்கிற வாக்குத்தத்தத்திற்கு, இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷத்துவத்துக்கு, அவரை பின் செல்வதற்கு, பிரமிப்பிலிருந்து பேதுரு அவரை பின் செல்வதற்கு தன்னை அர்ப்பணித்ததுனால கர்த்தர் பேதுருவை உபயோகப்படுத்தினார், பிரயோஜனப்படுத்தினார். ஆண்டவரே நீர் என்னை பிரயோஜனப்படுத்தணும், ஆண்டவரே நீர் என்னை பிரயோஜனப்படுத்தணும், கடைசி வரைக்கும் பிரயோஜனப்படுத்தணும். உபயோகம் இல்லாமல் ஒரு மனிதனை கர்த்தர் வைப்பதில்லை. யாரெல்லாம் ஆசீர்வாதம் என்கிற ஸ்தானத்திலிருந்து ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்ற ஸ்தானத்திற்கு கடந்து போக விரும்புகிறார்களோ அவர்களை எல்லாரையும் கர்த்தர் உபயோகப்படுத்த விரும்புகிறார், பிரயோஜனப்படுத்த விரும்புகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:2 ஆபிரகாமை குறித்து நாம் வாசித்தோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாத்திரம் இல்ல, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ன்னு சொன்னார்.